வரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கேட்டுக்கிட்ட போயிட்டீங்களா நீங்கள்? நான் அந்த இதுக்கு அந்த லிஃப்ட் பக்கத்துலேயே கீழே இருக்கேன். தேங்க்யூ ப்ரோ. ட்ரை பண்ணிட்டாங்க. ஓகே வெரி ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். தீபாவளி எப்படி போச்சு? சேஃபாக எல்லோரும் வெடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ரேபிடோ ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்துட்டோம் பைக் எடுத்துக்கின்னு. வாங்க இப்போ நம்ம ரேபிடோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கரெக்டாக. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:35. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரேபிடோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க போகலாம். அப்படியே பைக் எடுத்துன்னு போவோம். வாங்க இப்போ நம்ம எதனா ஒரு ரைடு கிடையாது, நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணி போகலாம். வாங்க அப்படியே போகலாம். எதனா ரைடு தானே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து கிளைமேட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கு செம்மையாக. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து கிளைமேட் செம்மையாக இருக்குது. நாங்கள் மழை வரக்கூடாது. மழை வந்தாலே ரேபிடோ ஓட்ட முடியாது, கடுப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. வாங்க போயிட்டு பிக்கப் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. இங்கேருந்து 4.4 கிலோமீட்டர். ஓ மை காட். வாங்க போயிட்டு பிக்கப் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. வாங்க போகலாம். போகலாமா? இப்போ நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம வயசான தாத்தா. அவங்கள சேஃபாக கொண்டு போனோம் பைக்கில். வாங்க போகலாம். அப்படியே மூவ் ஆன் பண்ணின்னு. பஸ்ஸில் வேறு வெறும் மண்ணை தூவிட்டு போகிறோம் ஸ்பீடாக போகும்போது பஸ். கிளைமேட்டே செம்மையாக இருக்குது. இந்த மாதமே இந்த 15லேருந்து ஃபுல்லாக மழை பெய்யுறது தான் சீசனு. அக்டோபர் 15லேருந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் நவம்பர் டிசம்பர் எண்டு வரைக்கும் போவோம். அதை வந்தாச்சு கிட்ட. ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட ட்ராப் பண்ணிடலாம். 54 rupees ஸ்கேன் பண்ணுறோம். தேங்க்யூ சார். பே பண்ணிட்டாங்க தாத்தா. என்னக்கா டைமா? 7:58, 8 மணி ஆக போகுது. செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண போகலாம். என்ன வருதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். வாங்க அப்படியே போகலாம். செகண்ட் ஆர்டர் எதனா வருதான்னு பார்ப்போம். மழை வேற தூருது. கடுப்பு ஃப்ரெண்ட்ஸ். மழை வரக்கூடாதுன்னு நினச்சேன், பார்த்தா இப்பயே தூருது. மழை வருமானு தெரியல, பார்ப்போம். ஒரு 5 hours 6 hours ஓட்டி ஒரு விலாகாக எடுத்து போடலான்னு பார்க்குறேன். எங்கே மழை வேற தூருது இப்பயே, பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் வந்திருக்கு. செகண்ட் ஆர்டர் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு பிக்கப் பண்ணோம். வாங்க போயிட்டு பிக்கப் பண்ணலாம். மழை மட்டும் வராமல் இருக்கணும். இல்லை ஜாலியாக அப்படியே ஓட்டின்னு போகலாம். ஒரு 5 hours. வாங்க போவோம். நீங்கள் நினைக்கலாம் என்னடா வெறியா செடி காடு மரம்லாம் வருதுன்னு. பட் ஆனால் இந்த இடம் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி இயற்கையோட மரங்கள் எல்லாமே. இந்த கவ் பாருங்களா, கார் புஸ்ஸுன்னு வந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு. இந்த மாதிரி மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்கிற இடத்துல ஓட்டுறதுக்கு. எப்போவுமே சரி, எல்லோரும் சேஃபாக ஹெல்மெட் போட்டுங்க. எப்போ ட்ரைவ் பண்ணாலும் சரி, நான் மறுபடியும் சொல்கிறது தான் எல்லா வீடியோலையும். சேஃபாக ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டுங்க. உங்கள் பின்னாடி உட்காராங்களா அவங்களுக்கும் ஹெல்மெட் எடுத்துக்கோங்க.
தப்பு தவிர லைட்டாக நீங்களே நல்லா போயின்னு இருப்பீங்க. பட் ஆனால் எதனா ஒன்று இடிச்சுட்டு கீழே வந்து செம்ம அடிபட்டுரும். சேஃபாக போங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டோம் மெயின் கேட்டுக்கு. நம்ம உள்ளே போகலன்னா அப்படியே உள்ளே ஸ்ட்ரைட்டாக போயின்னு இருப்போம். போயிட்டு கொஞ்சம் தூரம் தான் அந்த இது இப்படி போயிட்டேன். பட் ஆனால் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரோட் மாரி இருக்குது. பட் அங்கேருந்து நடந்து வந்தார் கஸ்டமர். ஓடிபி ப்ரோ, ஓடிபி ஜைதா 6932 உட்காருங்க ப்ரோ. நான் அவ்வளோடா போலாமா? சிப்காட் நாவலூரா? நம்ம வந்து பிக்கப் பண்ணியாச்சு, அங்கே போகலாம். நாவலூர் பஸ் ஸ்டாப்பா? எனக்கு என்னன்னு தெரில, இந்த மாதிரி லொக்கேஷனே செம்மையாக இருக்குது. நான் எங்கே ஓட்டினாலும் சரி, சுற்றி மரங்கள் எல்லாமே. எவ்வளோ கிளைமேட் அப்படி இருந்தாலும் எனக்கு தெரியுதான்னு தெரில. மழை வர வருது. போயிட்டு பெட்ரோல் வர போடணும். ஃபஸ்ட் ஆர்டர் வந்ததுன்னு அப்படியே நான் பிக்கப் பண்ண அப்படியே வந்துட்டேன். போயிட்டு பெட்ரோல் போடணும். இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் எடுத்துட்டோம். அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போய் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போடலன்னா அவ்வளோ பைக்கு ஃபஸ்ட் ஆன மாரி பைக் நின்றோம். அப்படின்னா லொக்கேஷன் இது இன்னும் 2.9 கிலோமீட்டர் இருக்குது. லொக்கேஷன் நம்ம கிட்ட வந்துட்டோம். ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட கஸ்டமரை கரெக்டாக இன்னும் ஒரு 120 மீட்டர் இருக்குது. லெஃப்ட் எடுத்து அவ்வளோதான் நம்ம ட்ராப் பண்ணிடலாம் அவ்வளோதான். இப்போ பஸ் ஸ்டாப் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, கிட்ட தான். இங்கே ப்ரோ இதெல்லாம் ட்ராப் பண்ணமா? ப்ரோ 83 ப்ரோ, 83 ரூபா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஓகே வெரி குட். ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பே பண்ணியாச்சு 83 ரூபா. நமக்கு வந்து 3வது ஆர்டர் வருது, 3rd ஆர்டரு. போய் பிக்கப் பண்ணலாம், வாங்க போவோம். 1 கிலோமீட்டர் போயிட்டு பிக்கப் பண்ணோம், வாங்க போவோம். நம்ம பிக் பண்ணிட்டோம் ஆர்டரை. நம்ம போயிட்டு ப்ராப்பர் லொக்கேஷனுக்கு போவோம். வாங்க போயிட்டு பிக்கப் பண்ண போகலாம். மழை லைட்டாக தூருது, பட் மழை மட்டும் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் பங்க் இன்னும் ஒரு 600 மீட்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது பெட்ரோல் பங்க்கு. போயிட்டு போடுவோம். பெட்ரோல் போடலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆர்டர்லாம் ஸ்டாப் ஆகிடும். வண்டி அப்படியே எங்கன்னா நின்றோம். பெட்ரோல் போடலாம். அடுத்த ஆர்டருக்குலாம் வச்சு ஆர்டரு ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போட்டுடலாம். பெட்ரோல் போடுங்க. அப்படியே போயிட்டு நம்ம போயிட்டு 3வது ஆர்டரை போயிட்டு பைக்கில் போயிட்டு பிக்கப் பண்ணலாம். நம்ம கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு போயிட்டு இப்போ பெட்ரோல் போட்டுடலாம். பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துட்டோம். நான் 105 105 ரூபாய்க்கு. 105 அண்ணா. வீடியோ? எஸ் வீடியோ vlog. இந்தாங்க. ஓகே தேங்க்யூண்ணா. அவ்வளோ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. 105 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 100 ரூபா வச்சுக்கலாம். வாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு கஸ்டமரை போய் பிக்கப் பண்ணலாம். அவர் ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக போகலண்ணா கேன்சல் பண்ணுறாங்க ஆர்டரை. இதுவா இங்கே தான் காட்டுது.
கால் பண்ணலாம் உங்களுக்கு கால் பண்ணுவோம். சொன்னீங்களா? ஓடிபிக்கா 4894 உட்காருங்க. அவங்கள பிக்கப் பண்ணியாச்சு, வாங்க அப்படியே போகலாம் ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் இடத்துக்கு. இப்போ என்னன்னா, நான் கால் பண்ணுறேன்னு சொன்னல, நான் கால் பண்ணின்னு இருக்கேன், அவங்க ஃப்ரெண்டில் நடந்து வந்துன்னு இருக்காங்க. அது தெரியாமல் நான் கால் ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னு தெரியல, நம்ம வண்டிக்கும் தண்ணிக்கும் ஆகவே மாட்டுது. பைக்குக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு தண்ணி கொஞ்சம் நம்ம டயர் அளவுக்கு இருந்தாலும் சரி, என்னோடய பைக்கு டயர் அளவுக்கு இருந்தாலே வண்டி மோட்டரில் தண்ணி பட்டு ஆஃப் ஆகிடுது. அதையும் பார்த்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும். தண்ணி இல்லாத இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ரோட்டில் தண்ணி கிண்ணி எதுனா இருந்தால். ரொம்ப அதிகமாக இருந்தால் வண்டி ஸ்டாப் ஆகிடும், அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நம்ம கிட்ட வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அது உள்ள தான் போகணும். அவங்களும் அது உள்ள தான் போக சொன்னாங்க. உள்ள போகலாமா? ஓகே. ரைட். எஸ். 39 rupees பேமெண்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இப்போ வந்து 4th ஆர்டர் வந்துருக்கு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். வாங்க போயிட்டு பிக்கப் பண்ண போகலாம். போயிட்டு பிக்கப் பண்ணிப்போம். இந்த அப்பார்ட்மெண்ட் தான். நம்ம வந்துட்டோம், அவங்களுக்கு கால் பண்ணுவோம். நம்ம வர 4th ஆர்டர் எடுத்துருக்கோம். பிக்கப் பண்ண வந்துட்டோம் கிட்ட. நான் ஒன்று மழை வேறு வருது, அதான் கொஞ்சம் கடுப்பாகுது. மழை வேறு வருது, இதை தான் யோசிக்கிறேன், வீடியோ எடுக்கலாமா. ஏன்னா ஆல்ரெடி ஃபோன் தூரல் பட்டு மழை பட்டு நனைஞ்சிடுச்சு. பார்ப்போம், வெயிட் பண்ணுக்கிறேன். ஆர்டரு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கேட்டுக்கிட்ட போயிட்டீங்களா நீங்கள்? நான் அந்த இதுக்கு அந்த லிஃப்ட் பக்கத்துலேயே கீழே இருக்கேன். ஓகே, பார்த்துட்டேன். மெயின் கேட்டில் இருக்கார் போல், அவர் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவர் வெயிட் பண்ணுறாரு. ப்ளூ கலர் ஷர்ட் போடணும், அவர் தான். போய் பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப் பண்ணிட்டோம். பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் கஸ்டமரை. ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 150 மீட்டர் தான். அவ்வளோதான், நம்ம வந்துட்டோம். அவ்வளோ ட்ராப் பண்ணிடலாம். எங்கே பார்த்தாலும் மழை தான், தூரல் போட்டுனே இருக்கு. 48 ப்ரோ, 48 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பே பண்ணிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 5th ஆர்டர் வந்துக்குது, 5வது ஆர்டரு. அவங்க பிக்கப் பண்ண போகலாம். வாங்க போகலாம். பைக் எடுத்துன்னு நமக்கு அந்த கார் வருது பார்த்தியா, அது ரைட் சைடு ஃபுல்லாக ஜொமோட்டோ ஃபுட்டு வந்து அங்கே தான் வந்து வாங்குவாங்க. நம்ம வருங்காலத்தில் போடலாம். வருங்காலத்தில் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஜொமோட்டோ ஓட்டி வீடியோ போடுவோம். கஸ்டமர் வந்துட்டார். இது வர கஸ்டமர் இவர் தான். அப்புறம் 9603 வெரி குட். உட்காருங்க, போகலாம். அதான் நம்ம பிக்கப் பண்ணி போயின்னு இருக்கோம் கஸ்டமரை. இப்போ அவர் எங்கே போகணுன்னா, அவர் இப்போ காலேஜ் போகிறாப்புல ப்ரோ.
அப்படியே போய் அவர் போய்ட்டு கரெக்டாக ஷாப் பண்ணிடலாம். எந்த காலேஜ்னால் கரெக்டாக சத்யபாமா தெரியல, கோயம்பேடில் சத்யபாமா காலேஜ், அங்கே தான். அது ஒரு நல்ல காலேஜ் தான், நல்ல பிளேஸ்மெண்ட்டு. படித்தா அங்கே கண்டிப்பாக இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கா, கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலேஜ், சத்யபாமா காலேஜ். வாங்க போ. நம்ம கிட்ட வந்துட்டோம், காலேஜ் கிட்ட. சத்யபாமாவோட என்ட்ரன்ஸே லுக்கு, அப்படி என்ட்ரன்ஸ் செம்மையாக இருக்கும். அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து 2 சைடும் அந்த தாஜ்மஹால் தூண் போட்ட மாதிரி நல்லாயிருக்கும் சத்யபாமா என்ட்ரன்ஸ். ப்ரோ 44 ப்ரோ. அது அமேசானில் இருக்குது ப்ரோ, அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அவங்க பே பண்ணியாச்சு. வாங்க ப்ரோ, இப்போ நம்ம பிக்கப் பண்ண போகலாம். சொல்லுங்க ப்ரோ. ரெட் கலர் ஷர்ட் பண்ணிருக்காரல, அவர் தான். உட்காருங்க ப்ரோ. ஓகே, நம்ம பிக்கப் பண்ணியாச்சு கஸ்டமரை, வாங்க போகலாம். இது ஒரு 2 கிலோமீட்டர் தான். ப்ளஸ் வந்துட்டோம். அப்பார்ட்மெண்ட் உள்ளே தான், உள்ளே போக முடியாது, பட் இங்கே நிப்பாட்டிடலாம். 33 ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பே பண்ணிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து 8th ஆர்டர் வந்துருக்குது, 8வது ஆர்டர் வந்துருக்கு. வாங்க போகலாம், போய் பிக்கப் பண்ண போகலாம். 8வது ஆர்டரு. நம்ம கிட்ட வந்துட்டோம். வாங்க, நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணலாம். கரெக்டாக தான் நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் அந்த ஒரு ரெக்கர்டு கார் நிற்குதா வெளியே? ஓகே, இதை வந்துட்டேன். ஓடி ப்ரோ. ओके इधर वही कॉल போலாமா? பிக்கப் பண்ணியாச்சு கஸ்டமரை, வாங்க போகலாம். மழை வர மாதிரி இருக்கு. மழை மேகப்படலாம். கிட்ட வந்துட்டோம், ட்ராப் பண்ணிடலாம். நாய்க்கு ஒரு போகுது. இங்கே தான் 35. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து 9th ஆர்டர் வந்துருக்கு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். 9வது ஆர்டரு, வாங்க போகலாம். அந்த பாய் போன ஆர்டரை ட்ராப் பண்ணோன்னே உடனே வந்துடுச்சு, வாங்க போகலாம். வந்துட்டோம், இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது, கால் பண்ணலாம். பட் அவங்களே பண்ணுறாங்க, அட்டன் பண்ணலாம். இப்போ ரேபிட் வந்துட்டுங்க. புரியல. எங்கக்கா? ஓகேவா? ம், நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் பசங்கிட்ட உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். சரிங்களா? ஏதோ பையில் ஃபுட்டு கொடுத்தாங்க, ஃபுட்டு எதுவுமே கொடுக்கணும் போல் ஃபுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கஸ்டமர் யாரும் வரல. அவங்க வந்து ஏதோ ஒரு கேன்டீன் இருக்கான் ஸ்கூலில், அங்கே எடுத்துன்னு போயிட்டு ஏதோ ஒரு மோமோஸ் இருக்கான். அவங்க வந்து ஒரு மோமோஸ் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்குமேட்டு அந்த கேன்டீனில் போயிட்டு கொடுக்கணும் போல. வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டா அவங்க கொடுத்துருவாங்க சொல்கிறாங்க மோமோஸு.
வந்து நம்ம அந்த ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம் ஸ்கூல் கிட்ட. மோமோஸ் வந்து பசங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மோமோஸ் தெரியல, அவங்க வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்குறாங்க மோமோஸ். அவ்வளோதான், நாங்கள் வந்து ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். அந்த ஒரு கேட் இருக்காங்க ரைட் சைடு, பிளாக் கலர் கேட், அந்த காருக்கு முன்னாடி. கேன்டீனுக்கு. ஓகேக்கா, கொடுத்துருங்க. நம்ம வந்து ஃபுட்டு கொடுத்துட்டோம், அவங்க பே பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து 10வது ஆர்டர் கிடச்சிருக்கு. 10வது ஆர்டரு வாங்க, நான் போயிட்டு பிக்கப் பண்ண போகலாம். 10வது ஆர்டரை நம்ம கிட்ட வந்துட்டோம். பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட. இப்போ நம்ம அவங்களுக்கு கால் பண்ணலாம், கஸ்டமருக்கு. நம்ம ஓடிபி அவங்கள பிக்கப் பண்ணியாச்சு. நான் போயிட்டு ட்ராப் பண்ணுற லொக்கேஷனை விட்டுடலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னு சொன்னாங்க. நான் எப்பவுமே ஸ்லோவாக போகிற மாதிரி, ஸ்லோனா மேக்ஸிமம் ஸ்லோ தான், கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக, அவ்வளோதான். ரொம்பலாம் ஸ்பீடாக போக மாட்டேன். நான் கஸ்டமருக்கு சேஃபாக போகணும், அதனால தான். எங்க மேம் டிஸ்கார்ட் ஸ்டாப். வெயிட் 39. தேங்க்யூ. கேஷை கையில் கொடுத்துட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம கரெக்டாக நம்ம 4 hours கரெக்டாக நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவ்வளோதான், இப்போ நம்ம ரைடை நம்ம முடிச்சிக்கலாம். ரேப்பிடோ நம்ம ஆஃப் பண்ணிப்போம். நம்ம டோட்டலாக நம்ம வந்து 4 hours ஏர்ன் பண்ணியிருக்கோம். 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், கரெக்டாக 7:30 மணிக்கு. இப்போ வந்து டைமிங் பார்த்தா 11:30 மணி ஆகுது கரெக்டாக. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 மணி. இது பாருங்கள், 11:30 மணி கரெக்டாக. இப்போ நம்ம ரேப்பிடோ ஆஃப் பண்ணிப்போம். ஓகேவா, ரேப்பிடோ ஆஃப் பண்ணிப்போம். ரேப்பிடோ கரெக்டாக பாருங்கள், 11:30 ஆஃப் பண்ணிப்போம். அதை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. டோட்டலாக நம்ம வந்து 507 ரூபா ஏர்ன் பண்ணிக்கிறோம். 507 ரூபா. டோட்டலாக மொத்தம் 10 ஆர்டர் எடுத்திருக்கோம். டோட்டலாக நம்ம 507 ரூபா ஏர்ன் பண்ணிக்கிறோம். 10 ஆர்டர் எடுத்திருக்கோம். பெட்ரோல் செலவு வந்து 200 ரூபா. நம்ம டோட்டலாக இப்போது 500 ரூபா ப்ளஸ் 500 ரூபா மைனஸ் 200 மைனஸ் பண்ணால் மொத்தம் நம்ம வந்து 300 ரூபா கிடச்சிருக்கு ப்ராஃபிட்டு, பெட்ரோல் செலவு போக. அதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்கியமாக லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஓகே, எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லது நினைங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.